விஷ பார்வையிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகள், விஷ எண்ணத்திலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகள். சில மனிதர்களின் முகங்கள் பௌர்ணமியை போன்று மலர்ந்திருக்கிறது, ஆனால் உள்ளங்கள் எல்லாம் விஷத்தை விட மோசமாக இருக்கிறது. சிலர் பேச்சு அப்படியே பழம் நழுவி பாலில் விழுந்துவிடும் என்பதை போன்று இருக்கிறது, ஆனால் எண்ணம் பாம்பின் விஷத்தை விட கொடியதாக இருக்கிறது. இல்லையா? உலகத்தில் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். இந்த விஷயத்திலிருந்து நாம் கூட அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பான். இந்த கலிமாக்களை, இந்த துஆக்களை நீங்கள் ஓதிக்கொண்டால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு ஒரு அழகான நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு துஆவை சொல்லித்தரப்போகிறேன். இந்த துஆ எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்றால், மனிதர்களின் அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். சொல்லப்போனால் விஷ ஜந்துக்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ, விஷ பொருட்கள், அதாவது அது பாம்பாகட்டும், தேளாகட்டும், மிருகங்களாகட்டும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதிலிருந்தெல்லாம் உண்டான பாதுகாப்பை அல்லாஹ் இதை சொல்லக்கூடியவருக்கு, இந்த துஆவை செய்யக்கூடியவருக்கு கொடுத்திருக்கிறான். முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள், உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய தேவைகளை கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். நிச்சயம் அதுவும் கவனத்தில் கொள்ளப்படும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வருகிறார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. வந்தவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று ராத்திரி நான் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது தேள் என்னையை தீண்டி போட்டுடுச்சு, தேள் என்னையை கொட்டிடுச்சு, அதனால் விஷம் ஏறி போச்சு என்று அவர் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, லவ் குல்த ஹீன அம்சைத, நீ நேற்று ராத்திரி நான் சொல்லித்தரக்கூடிய இந்த திக்ரை சொல்லியிருந்தா உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அதாவது தேள் உங்களை தீண்டியிருந்தாலும், விஷம் உள்ள ஒரு வஸ்து உங்களை தீண்டியிருந்தாலும், இந்த வார்த்தை அதிலிருந்து உங்களை, அதனுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றியிருக்கும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். நான் வல்ல அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், படைப்பினங்கள் அனைத்து விதமான படைப்பினங்களின் தீங்கை விட்டும் பரிபூர்ணத்துவமான அந்த அல்லாஹ்விடத்திலே அவனுடைய வார்த்தைகளை கொண்டு நான் காவல் தேடுகிறேன் என்ற பொருள்பட இருக்கிற இந்த துஆவை நீங்கள் நேற்று ராத்திரி ஓதியிருந்தால், நீங்கள் நேற்று மாலையில் ஓதியிருந்தால், நிச்சயம் அல்லாஹ் இதனுடைய தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்திருப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது விஷம் உள்ள அந்த வஸ்துக்களினுடைய தீங்கிலிருந்து மட்டுமல்ல, விஷ பார்வையிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகள், விஷ எண்ணத்திலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகள். சில மனிதர்களின் முகங்கள் பௌர்ணமியை போன்று மலர்ந்திருக்கிறது, ஆனால் உள்ளங்கள் எல்லாம் விஷத்தை விட மோசமாக இருக்கிறது. சிலர் பேச்சு அப்படியே பழம் நழுவி பாலில் விழுந்துவிடும் என்பதை போன்று இருக்கிறது, ஆனால் எண்ணம் பாம்பின் விஷத்தை விட கொடியதாக இருக்கிறது. இல்லையா? உலகத்தில் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். இந்த விஷயத்திலிருந்து நாம் கூட அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பான். இந்த கலிமாக்களை, இந்த துஆக்களை நீங்கள் ஓதிக்கொண்டால். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. எங்களிலே யாராவது ஒருவருக்கு இப்படி சொல்லப்பட்டால், தேள் கொட்டிடுச்சு அவரை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா, நாங்கள் கேட்போம், அவர் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் அந்த துஆவை ஓதினாரா என்று கேட்போம். ஆமாம் ஓதினாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் சொல்லிக்கொள்வோம், நிச்சயமாக அந்த தேள் அவருக்கு எந்த பாதிப்பையும் தராது. அந்த விஷம் அவருக்கு உடலில் ஏறினாலும் அதனால் எந்த பாதிப்பையும் அவர் கொடுக்காது என்று நம்பினோம். அந்த வார்த்தை அந்த அளவுக்கு மக்களை பாதுகாத்தது, எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக நாங்கள் உணர்ந்தோம் என்று சுஹைல் ரலியல்லாஹு சொல்றாங்க. தப்சீர்களில் முக்கியமான தப்சீராக இன்றளவும் போற்றப்படுகிற தப்சீருல் குர்துபி, மிகச்சிறந்த திருக்குர்ஆனினுடைய விரிவுரைகளில் ஒன்று. அந்த குர்துபி தப்சீரை தந்த இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய வாழ்நாளில் என்னைக்கு இந்த திக்ரை நான் கேட்டேனோ படித்தேனோ, அன்றிலிருந்து ஒரு நாள் கூட விடாமல் இந்த திக்ரை நான் ஓதி வந்தே இருந்தேன். எனவே அல்லாஹ் எனக்கு எந்த தீய கெடுதியையும் எனக்கு தரவில்லை. விஷத்தால் ஏற்படக்கூடிய கெடுதி,
விஷ பார்வையினால் விஷ எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய எந்த கெடுதியும் அல்லாஹ் தரவில்லை. ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஒரு தேள் கொட்டி விட்டது. என்னடா இன்னைக்கு கொட்டி பிடிச்ச என்று நினைத்தேன். யோசித்து பார்த்தேன். அன்னைக்கு மாலையில் நான் இதை ஓதுவதை விட்டுவிட்டேன். அன்னைக்கு மாலையில் நான் இதை ஓதுவதை மறந்து விட்டேன் என்பதனாலே அன்னைக்கு ராத்திரி என்னை தேள் கொட்டிடுச்சு அப்படின்னாங்க ஹஜ்ரத் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ். அப்போ நான் மேலே சொல்லித்தந்த இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த துஆ என்பது விஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். விஷ ஜந்துக்கள், விஷ தீய சக்திகள், விஷ மிருகங்கள், அவர்களிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய தீமைகள், அதிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதே மாதிரி மனித பார்வைகளிலும் விஷம் இருக்கிறது. ஆமாம், மனித மனங்களிலும் விஷம் இருக்கிறது. நான் எல்லோரையும் குறிப்பிடவில்லை. யார் அப்படி கெட்ட பார்வையோடு கெட்ட எண்ணத்தோடு ஒருவரின் வளர்ச்சியை அல்லது ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லது ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை அவருடைய ஆளுமையை விஷம் தோய்ந்த எண்ணத்தோடு தீய நினைப்போடு பார்க்கிறாரோ அந்த பார்வையும் அந்த எண்ணமும் அவரை பாதிக்கலாம், பாதித்திருக்கிறது. வரலாறுகள் அதை நிரூபிக்கிறது. எனவே இந்த பாதிப்புகளிலிருந்தெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தேவை என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் இதை ஓதிவிட வேண்டும். குறிப்பாக எப்பொழுது ஓத வேண்டும்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், காலையில் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள், மாலையில் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மறக்காமல் இரவு தூங்குவதற்கு முன்னாலும் இதை ஓதினால் மிகச் சிறப்பு. இதை ஓதிவிடுவீர்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் இத்தனை தீங்கு தரக்கூடிய வஸ்துக்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருகிறான் என்று நமக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள். வல்ல அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவானாக. விஷம் கக்கக்கூடிய அந்த உயிரினங்களிடத்திலே இருந்து ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும் சரி, மனிதர்களின் தீங்கு, அந்த விஷமான பார்வை, கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கெட்ட நினைப்பு, அதிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கு அனைத்திலிருந்தும் அல்லாஹ் இந்த கலிமாக்களை கொண்டு நம்மை யாவரையும் பாதுகாப்பானாக. இந்த துவாவை டிஸ்கிரிப்ஷனும் தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவினுடைய ஸ்கிரீனிலும் இந்த துவா உங்களுக்கு காண்பிக்கப்படும். அவசியம் பார்த்து ஓதி வாருங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.